ஈகராக வெயிட் பண்ணிட்டு அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். தண்ணி இருக்கு, ஆனால் ரொம்ப கண்டராக இருக்கு. சாப்பாடு கட்டி தொங்குதாங்க தூரத்தில். அப்பா இங்கே இருக்காரு பாரு. அப்பா ஹாய் சொல்லுங்க. ஹாய். அது விஷயத்தை பாருங்க பாருங்க பாருங்க. பயிரை சாப்பிடுங்க. வேஸ்ட் எல்லாத்தையுமே கீழே கொட்டி விட்டு போயிடும். ஜாஸ்தி இப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த அங்கே ஆல்ரெடி மூட போட்டு வச்சுருக்காங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் சோளம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம கருப்பு கவனி போகிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடக்க போகுது. அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். தோட்டத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். தோட்டத்தில் உங்களுக்கு சாப்பாடு இங்கே இருக்குது. சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கேருந்து வண்டி எடுக்க போகிறோம். நம்ம போமா மக்களே. நம்ம சிலங்காச்சு பைக் எடுத்துட்டு இதுதான் நம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு. ஏன்னா அறுவடை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமேலு கவனி ஓட்டலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோட்டத்துக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம ஊர் வந்து தங்களாச்சேரியில் தான் நம்ம தோட்டம் இருக்கு. அதனால நம்ம இங்கேருந்து தங்களாச்சேரிக்கு ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கு. நடந்து போகலாம். பைக்கு நிப்பாட்டியாச்சு. இங்கேருந்து நடந்து போகணும். அங்கே இருக்கு. ஆம்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்த ரூட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இது எல்லாமே சொல்ல விட்டுருந்தாங்க. நீங்கள் வந்தப்போ நான் உங்களுக்கு காமிச்சப்போ க்ரீனரியாக இருந்திருக்கும். எப்படி எதுவுமே இருக்காது, தரிசாக இருக்கா. அவ்வளோ அறுத்தாங்க, எல்லாருமே அறுத்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட். எப்படி சாப்பாடு கட்டி தொங்குதாங்க. ஆத்தா வந்துட்டோங்க. எப்படி எதுவுமே இல்லை. நான் சொன்னேன் இங்கே அறுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காசு அறுத்துருப்பாங்க. நான் இங்கே அறுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? அங்கே அறுத்துட்ருக்காங்க. அதோ எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு பாருங்க தூரத்தில். வாங்க போவோம். அப்பா இங்கே இருக்காரு பாரு. ஓய் அப்பா அந்த பக்கம் இருக்கா, ரைட் சைடில். அங்கிட்டு போ. வாங்க கிணத்துல தண்ணி கான் பாட்டு போயிடுவோம். தண்ணீர் பாட்டு போயிடுவோங்க அப்பாட்ட. எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்கு, ஆனா ரொம்ப கண்டராகியா இருக்கு. கிளீன் பண்ணாம இருக்குங்க. இந்த தண்ணி எல்லாத்தையும் ஓட்டி விட்டுறணும். தண்ணி எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும், பிடிக்கணும். அதுவும் ஊறிடும்ல. வித்தியாசமா பார்த்து வச்சிருக்கா. எங்க இருக்கு? ஹாய் ஸ்பைடர். அப்பாடா போமா. பாருங்க பாட்டு சவுண்டு கேட்கல. மக்களே, அந்த மிஷினை நான் ரோட்ல தான் பார்த்துருக்கேன், அறுவடை மிஷினை. இப்போ கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்க பார்த்துருக்காங்க, நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி அறுக்குது அப்படின்றத கிட்ட போய் பார்ப்போம். நேரில் பார்க்குறப்பயே அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உண்டு. ரோட்ல இவ்வளோ பெரிய வண்டி போகிறத பார்த்துருக்கேன். அது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படி சொல்லிட்டு போய் பார்ப்போம். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. வெயில் அடிக்காம எதமா காத்தடிக்குது, நிழலா இருக்கு.
காலையில் லைட்டாக தூறல் விழுந்துச்சு வீட்டில் இருக்கும்போது. எங்கே மழை பெஞ்சிருமோ, அறுவடை வேறு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு பயந்துட்டே இருந்தோம். கரெக்டாக 2 தூறலில் நின்றுச்சு. அங்கே பார்த்தீங்களா, அறுக்க பேர்ட்ஸ் அதுக்கிட்ட வந்து நின்று சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அது விஷயத்த பாருங்க. பயிரை சாப்பிடுங்க. அது அழகா கிட்ட வந்து நின்று பார்க்குது. அவங்க அறுத்து போட்டு போக வந்துருது மொத்தமா. அந்த குருவி எல்லாம் போகுது, குருவி புறா குட்டி குட்டியா அது சுத்தி வருது பாருங்களேன். அது அங்க அறுத்து அது அப்படியே வெளியே தள்ளிடும். மீதி எல்லாத்தையுமே நம்ம கிட்ட வாங்க, கீழே வர மட்டும் பார்த்து வரணுங்க. மீதி இருக்க எல்லாத்தையும் வேஸ்ட் எல்லாத்தையுமே கீழே கொட்டி விட்டு போயிடும். கீழே வர்றது அப்படியே மண்ணோட மண்ணா மக்கிரும். அதான் அடுத்த மண்ணுக்கு உரமே. அதான் பாத்தீங்களா எங்க அப்பா. இருங்க, அப்பா உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். அங்க ஒரு டிராக்டர் தெரியுதா, அங்க வந்து இப்ப அறுத்த எல்லாத்தையுமே அந்த டிராக்டர்ல போட்டு காய வைக்க கொண்டு போயிடுவோம். அப்படியே பச்சை பச்சைன்னு இருந்துச்சு, இப்ப எல்லாம் காஞ்சு போச்சு. அந்த அறுத்து எம்டியா இருக்கு. நீ நம்மளோட வேலை ஆரம்பிக்கணும். அடுத்து அப்படியே மேல பறையா பறக்குது இந்த பயிரை சாப்பிடுறதுக்கு. எங்க அப்பா உங்களை காட்டுறேன். ஹாய் சொல்லுங்க. இது பாருங்க, இது வந்து மிஷின் கொடுத்தது. கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆலையே எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தெரியுதா, உள்ள அந்த பயிர் எதுவுமே இருக்க, வெளியே அந்த தோல் மட்டும் தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜாஸ்தி இப்போ தெரியும் உங்களுக்கு. இது உள்ள பயிர் இருக்கு, அவ்வளோ பயிர் இருக்காது. இது அப்படியே மிஷின் வந்து மொத்தமாக கொடுத்துட்டு போயிடும். இது எல்லாமே அப்படியே நிலத்தோட நிலமா கீழே இருந்து அது அப்படியே சக்கை ஆயிரும், மக்கிரும். அப்புறம் அடுத்த வருஷம் அதுக்கு அதான் உரமே. கீழே விழுகிறது எல்லாமே உரம்ன்றது எனக்கு எப்போ தெரியுமா தெரியும், கருப்பு கவுனிக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் போயிருந்தோம் பார்த்தீங்களா. அங்கே இருக்க ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தாரு, நீ உரமெல்லாம் போடாதீங்க, இப்போ என்ன போட்டீங்கன்னு கேட்டிருந்தாரு. சோளம் போட்டிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோளம் மிஷின் வச்சிருக்கீங்களா கையில் அறுவடையான்னு சொல்லி கேட்டார். இல்லை கீழே பார்த்தோம், இல்லை மிஷினில் தான் அறுவடை அப்படின்னு. மிஷின் அறுக்க எல்லாமே கீழே தான் விழுகும் அப்படின்னாரு. எல்லாமே கீழே தான் விழுகும் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாமே மண்ணோட மக்கிரும். மண்ணோட மக்கி அதுதான் நெல்லுக்கு வந்து நல்ல உரமே. அதான் ஆர்கானிக் உரமே. அதான் அதனால் நீங்கள் வந்து உரம்லாம் போட தேவையில்ல, நீங்கள் ஆர்கானிக்காக நீங்கள் நினச்ச மாதிரி ஆர்கானிக்காகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்போ தான் தெரியும் இது எல்லாமே உரம். இது எல்லாத்தையுமே அந்த வண்டியில் ஏற்றி டிராக்டரில் ஏற்றி அங்கே நம்ம காய போகிற இடத்துக்கு கொண்டு போய் காய வைக்கப்பாங்க. வாங்க இப்போ காய வைக்கிற இடத்த போய் பண்ணலாம். காட்டை சப்போட்டா மரத்தில் உட்காந்துருக்கோங்க, நல்ல காற்று. வெயிலாம் அடிக்கல. வீட்டில் கிளம்புறப்பதான் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வெயில் அடிக்கல. மிஷின் ஓடிட்டு இருக்கு. நல்ல பாட்டு ஓடுது, பாட்டு தரமா ஃபேவரட் சாங் ஓடுது. பருத்திரன் பாட்டு ஓடிட்டு இருக்கு. போட்டு வைப வேலை வச்சுருக்காங்க. ஆமா, அவ்வளோதான். அங்கே அப்பா சாப்பிட்டு இருக்காரு. அப்பா வந்து இனி அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சோளம் போட்டது. அதை காட்டுறேன். அந்த இடம் முடிய போகுது. இன்னொரு லைன் இந்த இடம். ஆமாம், இந்த இடம் முடிய போகுது. ஏன்னு தெரியாது. சப்போட்டா மதியில் கீழே கொடுக்காங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு, முடிய போகுது. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு சின்ன இடம் மட்டும் தான் அந்த பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துருக்குது, நம்ம உட்காந்துருக்க பின்னாடி அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம எடுத்தோம் நெல் போட முடியாது. நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம்ல, அதனால இது தக்கை பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு. அதை வந்து நம்ம போட்டோம்னா அது தூரம் சார்லெட். நம்ம தக்கை பூண்டை வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் போட்டிருக்கணுங்க.
போட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமேலு அது உழுது அதை அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டுடணுமா. மண்ணுக்குள்ளே போட்டோம்னா அது எல்லாத்துக்காலையும் பெஸ்ட்டான ஒன்றா. அதை போட்டு நம்ம அப்படியே இங்கே நெல் விதைக்க ஆரம்பிச்சிடணும். ஆமாம், இனிமேல் தான் வேலையே இருக்குது. பண்ணுவோங்க, நல்லபடியாக அவரை நம்புவான். எல்லாமே நம்பிக்கை தானே, நல்லபடியாக அவரை நம்புவான். இங்கே வந்துட்டாருங்க அண்ணே, அப்படியே உள்ள இறங்கிடுவாரு. இந்த பக்கம் முடிஞ்சு இன்னும் அங்கே கொஞ்சம் சோளம் இருக்கு, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமே அங்கிட்டு ஃபுல்லாக வந்துடுவாங்க. அதே மாதிரி அப்பாட்ட கேட்டேன், இந்த இருக்க மொத்த வேஸ்டையுமே மண்ணுக்குள்ள மக்க விட மாட்டாங்களாம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அள்ளி ஓர வச்சிருவாங்களாம். நல்லா காஞ்சக்கு அப்புறமேலு டீ கொளுத்தி போட்டுறதுக்கு. மீதி இருக்கிறதா உரமா மாறுமா அப்பதான் சொன்னாரு. போய் தக்க பூண்டு என்ன விலை ஏது அப்படின்னு போய் கேட்கணுங்க. கேட்டு வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே மகளே, நம்ம அது அங்கே போய் பார்ப்போம். சோளம் போட்டு பார்த்தீங்களா, காய வச்ச இடம், அங்கே போய் உங்களை பார்ப்போம். ஆமாம் மக்களே, இப்போ நம்ம சோளம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் போயிட்டு பார்த்துருவோம், உங்களுக்கு காமிச்சிட்றேன். காத்துங்க ஒழிச்சுட்டேன். ஒழிச்சிருக்காங்க. ஒன்னா கூட்டி மொத்தமா எரிச்சு விட்டுருவாங்க. பக்கத்துல வந்துங்க இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இதான் நம்மளோடது. வேறுங்க உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க நம்மளோடது. இருங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன். நம்ம அப்பா வந்து கூட்டிட்டு வரீங்க, இறங்கிக்க. யாருக்கு பார்த்தீங்களாங்க சோளம். இருங்க செருப்பு ஊற்றி போட்டுக்குவோம். இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து அடுத்து அந்த மிஷினோட பயிரை மட்டும் தனித்தனியாக ஊற்றிங்க கொண்டு வந்துடும். அதை டிராக்டரில் ஏற்றிட்டு அப்படியே இங்கே வந்து கொட்டி காய வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேலு காஞ்சதுக்கப்புறமேலு ஆல்ரெடி காஞ்சதாக இருக்கும். இங்கே தான் வந்து மொத்தமாக அள்ளுறது. அள்ளி சாக்கு சாக்காக பிரிப்பாங்கல்ல, எத்தனை சாக்கு எத்தனை மூடை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அங்கே ஆல்ரெடி மூடை போட்டு வச்சுருக்காங்க. நீ நம்மதையும் மூடை போட்டு வைக்கும் எல்லாத்தையுமே. மக்களே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இனி வந்து அவங்க போட்ட எல்லாத்தையுமே மொத்தமாக கூட்டி எரிச்சு விட்டுட்டு அப்புறம் ஒரு வாரம் ஆனதுக்கப்புறமேலே ரோட்டரி வச்சு ஓட்டினதுக்கப்புறம் அப்படியே நம்ம இது நடுறதுக்கு, அது என்னது, தக்கப்பூண்டு விதைக்கிறதுக்கு களை எடுக்கணும். களை எடுத்து விட்டு வாய்க்கால் போட்டோம் அப்படின்னா தக்கப்பூண்டை போட்டு தண்ணி பாய்ச்சி நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம்.
இனி நம்ம தக்கப்பூண்டு விதைக்கிறது தான் வேலை. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் அப்போ வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். பாய் பாய்.